இந்த பைரவி வந்துட்டு இப்போ பிளான் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியாவ அந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்கு என்ன வழியோ அத பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே பழைய ஜோசியர் இருக்காரு இல்லையா? அவர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி வந்துட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, பேரம் பேச ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே அந்த ஜோசியர் வந்துட்டு பல பிரச்சனையில பண தேவை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால, இப்போ வேற வழியே இல்லாம இங்க இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. அதாவது அவர் எந்த அளவுக்கு நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இப்போ அவரே வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் இந்த பைரவி வந்துட்டு, "இந்தாங்க இதுல ரூ. 1,00,000 இருக்கு. இந்த பணத்த வச்சு ஈஸியா உங்களோட கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட பிரச்சனையும் முடிஞ்சிரும். ஆனா அதே சமயம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஸ்பாட் பேமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 10,00,000 நான் குடுக்குறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது ரூ. 1,00,000 அட்வான்ஸும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,00,000 குடுக்க போறதா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி சொல்லியிருக்காங்க. அப்படி எதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க? ஏன் சொல்லிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா, நீங்க பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா, இப்போ நம்ம இலக்கியாவ இங்கிருந்து பிரிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா நம்ம ஜானகிய வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாத்தணும் அப்படிங்கிறதுனால தான், இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா செய்றாங்க. அதாவது ஜோசியர வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா கௌதம் கூட இருந்தா, கௌதமோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வைக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் அவங்க பாட்டுக்கு அவங்க போக்குல போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ராஜேஷ் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமான பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. அதே மாதிரி இப்போ பைரவி வந்துட்டு எப்படியோ ஒரு வழியா உள்ள வந்துட்டா. உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவ்வளவுதான் அவளோட வேலைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாரி தான். ஒரு பக்கம் இப்போ ஜோசியர போய் பார்த்து இந்த மாரி வந்து சொல்லணும் அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா அவரும் ஒத்துக்கிறாரு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா வீட்டுக்கு வந்து நம்ம இவங்க ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, "இந்த மாரி தான் இந்த விஷயம் நமக்குள்ளயே இருக்கட்டும்மா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் உங்க கௌதமோட ஜாதகத்தையும், இலக்கியாவோட ஜாதகத்தையும் பார்த்தேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, கண்டிப்பா இந்த வயசுல ஒரு கண்டம் கௌதமுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அந்த கண்டம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஏது அப்படின்றது அப்புறமா தான் தெரிய வரும்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். இப்ப தெரிய வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இலக்கியாவ கல்யாணம் பண்ணிட்டு கௌதம் சந்தோஷமா இருந்தது எல்லாமே ஓகே தான். ஆனா இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தை பெத்துக்காதது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அவங்க குழந்தை பெத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த கண்டம் வந்து நீங்கியிருக்கும். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு இந்த தாலி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இலக்கியாவோட கழுத்துல இருக்க தாலி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. அதாவது ஒண்ணு டிவோர்ஸ் பண்ணணும். இல்ல 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டு பிரியணும். அப்படி ஏதாச்சும் நடந்தா தான், கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, உயிரோட இருப்பாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பைரவி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காசு குடுத்து சொல்ல வச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சொன்னா நம்ம கௌதமும், இலக்கியாவும் பிரிஞ்சுருவாங்களா? என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.